அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் டிசம்பர் 28 பதிவினை காண உள்ளோம். 28 பதிவின் தமிழ் மூலம் நாம் கூற வேண்டுமென்றால் ஒரு சொல்லில் பழக்க மிகுதி என்று கூறலாம். விலங்குக்கு இன்ப புலன் உணர்வு உண்மையில் அந்நியமானது. விலங்குகளின் இயல்புக்கு அலைவது குற்றமற்றதாக தோன்றினாலும் இனிமையாக தோன்றினாலும் உண்மை மற்றும் நிறைவளத்தில் இருந்து விலகி செல்கிறது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் விலங்குக்கு வழிவிட்டு உணவளித்து திருப்திப்படுத்தி மேலும் வலிமையாகவும் கிளர்ச்சியுடனும் வளர்ந்து உங்கள் மனதை உறுதியுடன் கைப்பற்றி உண்மையை கடைபிடிக்க வழங்கும். பழக்க மிகுதி விலங்குக்கு இன்ப புலன் உணர்வு உண்மையில் அந்நியமானது. உணர்வாற்றல் அகக்கிளர்ச்சிக்கான இயக்கத்தை விட உயர்ந்ததாக வாழுங்கள். நீங்கள் வீணாகவோ அல்லது உறுதியற்றதாகவோ வாழமாட்டீர்கள். பழக்க மிகுதி மனதை உறுதியுடன் கைப்பற்றி உண்மையை கடைபிடிக்க வழங்கும் என கூறி ஜேம்ஸ் ஆலன் வகுத்த அந்த ஆங்கில பதிவினை காண்போம். ஆங்கில பதிவில் ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் கிரேவிங் என்று கூறலாம். கேர்ஃபுல் ரெகுலர் அச்சீவ்மெண்ட் வேரியஸ் இன்ஸ்டிங்க்ட் நேச்சுரலி கிரேட்னஸ். கிரேவிங் in the sense of acrostic word, we can say careful, regular achievement, various instinct, naturally greatness. Animal intelligence is aligned to the perception of truth. Animal intelligence is aligned to the perception of truth. The pandering to the animal nature, even when it appears innocent and seems sweet, leads away from truth and blessedness. Each time you give way to the animal within you and feed and gratify him, he waxes stronger and more rebellious and takes firmer possession of your mind. It should be in the keeping of truth. Live superior to the craving for sense excitement, and you will live neither vainly nor uncertainly. What he says on December 28th. In single word, we can say craving, careful, regular, achievement, various instinct, naturally greatness. தமிழ் மொழியில் பழக்க மிகுதி என டிசம்பர் 28 பதிவினை கூறி இந்த அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் பகுதியினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.